தமிழகத்தில் 25 மாவட்டங்களில் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் அதிகம் உள்ள 128 குடியிருப்பு பகுதிகளில் தலா 1 வீதம் 128 புதிய தொடக்கப் பள்ளிகள் நடப்பு கல்வியாண்டில் தொடங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்தார். மேலும் நடப்பாண்டில் 19 மாவட்டங்களில் 42 தொடக்கப் பள்ளிகள் நடுநிலை பள்ளிகளாக நிலை உயர்த்தப்படும். 50 அரசு நடுநிலை பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகளாக நிலை உயர்த்தப்படும். 100 அரசு மாநகராட்சி மற்றும் நகராட்சி உயர்நிலை பள்ளிகள் நடப்பு கல்வியாண்டில் மேல்நிலை பள்ளிகளாக நிலை உயர்த்தப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று பேரவை விதி 110 கீழ் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிக்கை ஒன்றை வாசித்தார். கல்லாதவர்களே இல்லாத மாநிலமாக தமிழகம் திகழ தமது அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பட்டியலிட்டார். செல்வத்துள் பெரும் செல்வம் ஆகிய கல்வியை அனைவரும் கற்று கல்லாதவர்களே இல்லாத மாநிலம் தமிழகம் என்ற குறிக்கோளை அடையும் வகையில் எனது தலைமையிலான அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் கீழ்காணும் அறிவிப்புகளை இந்த மாமன்றத்தில் அறிவிப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். 1. கல்வியின் அடித்தளமாக விளங்குவது தொடக்க கல்வி என்பதை கருத்தில் கொண்டு நடப்பு கல்வியாண்டில் 25 மாவட்டங்களில் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் அதிகம் உள்ள 128 குடியிருப்பு பகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளன. இந்த குடியிருப்பு பகுதிகளில் தலா ஒரு தொடக்கப்பள்ளி வீதம் 128 புதிய தொடக்கப் பள்ளிகள் துவங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு தலைமை ஆசிரியர் மற்றும் ஓர் இடைநிலை ஆசிரியர் என மொத்தம் 256 ஆசிரியர்கள் பணியமர்த்தப்படுவார்கள். இவ்வாறாக தொடங்கப்படும் தொடக்கப் பள்ளிகளில் மதிய உணவு சமைப்பதற்கு தேவையான நவீன சமையலறை, குடிநீர் வசதியுடன் கூடிய கட்டிடங்கள் மற்றும் கழிப்பிடங்கள் ஆகியவை ஏற்படுத்தி தரப்படும். இதனால் ஆண்டொன்றுக்கு தோராயமாக 19,43,00,000 ரூபாய் செலவு ஏற்படும். 2. 2009ஆம் ஆண்டைய குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி 3 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு ஒரு நடுநிலை பள்ளி அமைக்கப்பட வேண்டும். அதன்படி கடந்த 3 ஆண்டுகளில் 65 தொடக்கப் பள்ளிகள் நடுநிலை பள்ளிகளாக நிலை உயர்த்தப்பட்டுள்ளன. இதன் தொடர்ச்சியாக நடப்பாண்டில் 19 மாவட்டங்களில் 42 தொடக்கப் பள்ளிகள் நடுநிலை பள்ளிகளாக நிலை உயர்த்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறு நிலை உயர்த்தப்படும் ஒவ்வொரு பள்ளிக்கும் 3 பட்டதாரி ஆசிரியர்கள் வீதம் 126 ஆசிரியர் பணியிடங்கள் தோற்றுவிக்கப்படுவதோடு ஒவ்வொரு பள்ளிக்கும் 3 கூடுதல் வகுப்பறைகள் கட்டித்தரப்படும். இதனால் ஆண்டொன்றுக்கு 9,28,00,000 ரூபாய் அரசுக்கு செலவு ஏற்படும். கடந்த 3 ஆண்டுகளில் 760 நடுநிலை பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டன. இதன் காரணமாக சுமார் 1,06,000 மாணவ மாணவியர் பயனடைந்துள்ளனர். நடப்பு கல்வியாண்டில் 50 அரசு நடுநிலை பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகளாக நிலை உயர்த்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். உயர்நிலை பள்ளி ஒன்றுக்கு ஒரு தலைமை ஆசிரியர் பணியிடம் வீதம் 50 தலைமை ஆசிரியர் பணியிடங்களும் 5 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் வீதம் 250 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களும் என மொத்தம் 300 ஆசிரியர் பணியிடங்கள் பணி நிரவல் மூலம் நிரப்பப்படும். இதனால் அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 1,20,00,000 ரூபாய் செலவு ஏற்படும். 4. கடந்த 3 ஆண்டுகளில் 300 அரசு மாநகராட்சி மற்றும் நகராட்சி உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகளாக நிலை உயர்த்தப்பட்டன. நிலை உயர்த்தப்படும் மேல்நிலை பள்ளிகளுக்கு ஆங்கிலம், கணிதம், இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் ஆகிய 5 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள்,
வழங்கப்பட்டுள்ள நிலையை மாற்றி கூடுதலாக தமிழ், வரலாறு, பொருளாதாரம் மற்றும் வணிகவியல் ஆகிய பாடங்களுக்கும் சேர்த்து 9 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளன. இதன் தொடர்ச்சியாக நடப்பு கல்வியாண்டில் 100 அரசு மாநகராட்சி மற்றும் நகராட்சி உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாக நிலை உயர்த்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறு நிலை உயர்த்தப்படும் மேல்நிலைப் பள்ளிகளுக்கு பள்ளி ஒன்றுக்கு 1 தலைமை ஆசிரியர் பணியிடம் வீதம் 100 தலைமை ஆசிரியர் பணியிடங்கள், 9 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் வீதம் 900 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் என மொத்தம் 1000 பணியிடங்கள் தோற்றுவிக்கப்படும் என்பதையும் பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கென ஆண்டொன்றுக்கு 31,82,00,000 ரூபாய் அரசுக்கு செலவு ஏற்படும். 5. வருவாய் ஈட்டும் தந்தை அல்லது தாய் விபத்தில் இறந்துவிட்டாலோ அல்லது நிரந்தர முடக்கம் அடைந்தாலோ வருவாயின்மை காரணமாக பள்ளியில் கல்வி கற்கும் அவர்களது குழந்தைகள் கல்வியை தொடர்ந்து கற்க இயலாத நிலை ஏற்படும் சமயத்தில் அவர்களது குழந்தைகள் தங்களது கல்வியை தொடர்ந்து கல்வி கற்கும் வகையில் அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை கல்வி கற்கும் மாணவ மாணவியர் ஒவ்வொருவருக்கும் 50,000 ரூபாய் நிதி வழங்கும் திட்டம் என்னால் 2005ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த தொகை இனி 75,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிதி அரசு நிதி நிறுவனங்களில் வைப்பு தொகையாக செலுத்தப்பட்டு அதிலிருந்து கிடைக்கின்ற வட்டி தொகை மற்றும் அதன் முதிர்வு தொகை ஆகியவை அந்த மாணவ மாணவியரின் கல்வி செலவுக்காகவும் மற்றும் பராமரிப்புக்காகவும் பயன்படுத்தப்படும். இத்திட்டத்தினால் அரசுக்கு 2,70,00,000 ரூபாய் கூடுதலாக செலவு ஏற்படும். 6. அனைத்து பள்ளிகளிலும் 100 விழுக்காடு கழிவறை வசதி மற்றும் குடிநீர் வசதி இருக்க வேண்டும் என்பதற்காக கணக்கெடுப்பு பணி எனது தலைமையிலான அரசால் மேற்கொள்ளப்பட்டு கழிவறை வசதிகள் இல்லாத 2057 பள்ளிகளுக்கு கழிவறை வசதிகள் உடனடியாக ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டன. கழிவறைகளை கட்டி கொடுத்தால் மட்டும் போதாது, குழந்தைகளின் சுகாதாரம் கருதி அக்கழிவறைகளை சுத்தமாக பராமரிப்பதும் மிகவும் இன்றியமையாத பணி என்பதால் முதன்முறையாக கழிவறைகளை பராமரிப்பதற்காக 160,77,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் 56,55,000 மாணவ மாணவியர் பயனடைவார்கள். 7. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு தரமான கட்டணமில்லா கல்வி வழங்குவதோடு விலையில்லா பாடப்புத்தகம், நோட்டு புத்தகம், புத்தகப்பை, கணித உபகரண பெட்டி, வண்ண பென்சில்கள், கிரையான்கள், வரைபடம் புத்தகம், மடிக்கணினி, மிதிவண்டி, பேருந்து பயண அட்டை, சீருடை, காலணி ஆகியவை விலையின்றி வழங்கப்பட்டு வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவ மாணவியரிடையே அழகாக எழுதும் பழக்கத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு 1ஆம் வகுப்பு முதல் 7ஆம் வகுப்பு வரை பயிலும் 45,76,000 மாணவர்களுக்கு முதன்முறையாக கையெழுத்து பயிற்சி ஏடுகள் வழங்கவும், 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் 63,18,000 மாணவ மாணவியர்களுக்கு அவர்களது கலைத்திறன் மற்றும் கற்பனை வளத்தை ஊக்குவிக்கும் வகையில் ஓவிய பயிற்சி ஏடுகள் வழங்கவும், 9 மற்றும் 10ஆம் வகுப்பில் பயிலும் 10 லட்சம் மாணவ மாணவியர்களுக்கு அறிவியல் பாடங்களுக்கான செயல்முறை பயிற்சி ஏடுகள் வழங்கவும் நான் ஆணையிட்டுள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இதற்கென அரசுக்கு 5,10,00,000 ரூபாய் செலவு ஏற்படும். 8. தொலைதூர மற்றும் மலைப்பகுதிகளில் வாழும் நலிவடைந்த வகுப்பினைச் சேர்ந்த குழந்தைகளுக்கும் கல்வி வழங்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் நடப்பாண்டில் 500 குழந்தைகள் பயன்பெறும் வகையில் 5 உண்டு உறைவிட பள்ளிகள் நீலகிரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் அமைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பள்ளிகளுக்கு 5 முழு நேர ஆசிரியர்கள் மற்றும் 3 பகுதி நேர ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள். இதற்கென ஆண்டொன்றுக்கு 3,74,00,000 ரூபாய் அரசுக்கு செலவு ஏற்படும். 9. சமூக விழிப்புணர்வினை குழந்தைகளிடம் கொண்டு செல்லும் வகையில் பள்ளி கல்வித்துறையும் காவல்துறையும் இணைந்து பள்ளிகளில் போட்டிகள், விழிப்புணர்வு பேரணி, கிராம கல்வி திருவிழா, ஊடகம் மற்றும் தொடர் குழு நடவடிக்கைகள் ஆகியவற்றை நடத்தி வருகின்றன. நடப்பு கல்வியாண்டிலும் இத்திட்டம் 9,99,00,000 ரூபாய் செலவில் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 10. குழந்தைகளுக்கு தரமான கல்வி வழங்குவதோடு கல்வி பயில்வதற்கேற்ற இனிய சூழல் தேவை என்பதை கருத்தில் கொண்டு தொடக்க கல்வித்துறையின் கீழ் இயங்கும் அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளுக்கு 72,90,00,000 ரூபாய் செலவில் 1175 கூடுதல் வகுப்பறைகளும் பெண் குழந்தைகளுக்கென தனியே 270 கழிப்பறைகளும் கட்டித்தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பதினொன்று, 2013-14 ஆண்டு 46,737 பள்ளி செல்லா குழந்தைகள் பள்ளிகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 24,638 குழந்தைகளுக்கு சிறப்பு பயிற்சி தேவைப்படுகிறது என்பதை கண்டறிந்து அதன் அடிப்படையில் 22,75,00,000 ரூபாய் செலவில் 9,641 குழந்தைகளுக்கு உறைவிட வசதியுடன் கூடிய சிறப்பு பயிற்சியும் 14,997 குழந்தைகளுக்கு உறைவிட வசதியின்றி சிறப்பு பயிற்சியும் அளிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 12. சிறப்பு கவனம் தேவைப்படும் 1,26,641 குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்ற உள்ளடக்கிய கல்வியின் தொடர்ச்சியாக 31,66,00,000 ரூபாய் செலவில் சிறப்பு பயிற்சிகள், உதவும் உபகரணங்கள் அதாவது அசிஸ்டிவ் டிவைசஸ் ஆகியவை வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 13. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் பயிலும் மாணவர்களுக்கு பள்ளி வேலை நாட்கள், தேர்வுகள் போன்றவற்றை மாணவர்களும் பெற்றோர்களும் அறிந்து கொள்ளவும், ஆசிரியர்கள் வழங்கும் முக்கிய குறிப்புகளை குறித்து வைத்துக் கொள்ளவும் முதன்முறையாக பள்ளி நாட்காட்டியுடன் இணைந்த குறிப்பேடு அதாவது ஸ்கூல் டைரி வித் கேலண்டர் 3 கோடி ரூபாய் செலவில் நடப்பு கல்வி ஆண்டு முதல் வழங்கப்படும். எனது தலைமையிலான அரசின் இந்த நடவடிக்கைகள் கல்லாதோர் இல்லாத மாநிலம் தமிழகம் என்ற இலக்கை அடைய வழிவகுக்கும்.